தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் கால்நடை பராமரிப்பு கட்டிடம் சீரமைக்கும் பணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய் சரவணகுமார். பேருந்து நிலையம் முன்பு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரிக்கை. கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் நடைபெற்ற வாக்கத்தான் பேரணி டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பாரதிதாசன் அரசு பெண்கள் கலைக்கல்லூரியில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாம். காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் சைபர் கிரைம் குற்றங்களை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என மாணவிகளிடம் ஆலோசனை. ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். பணிக்கொடை வழங்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாத உதவித்தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் குடும்ப தலைவிக்கு தலா 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். புதுச்சேரியில் 21 வயது பூர்த்தியடைந்து 55 வயது மிகாமல் இருக்கும் அரசின் எவ்விதமான மாதாந்திர உதவித்தொகையும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த நிதி ரூபாய் 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதற்கு 786.56 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. குடும்ப தலைவிக்கு நிதி உதவி திட்டத்தின் கீழ் தற்போது வரை 56,000 நபர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பட்ஜெட் உரை மீது உறுப்பினர்கள் தங்கள் பேசியதை தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்தார். அப்போது அவர் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கான சேதராப்பட்டு நிலத்தில் துழற்பேட்டை விரைவில் அமையும் என்றும், சிவப்பாட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிக்கு மாத உதவித்தொகை 1000 2500 ரூபாய் வழங்கப்படுகிறது. மஞ்சள் அட்டை வைத்துள்ள கோட்டிற்கு மேல் வாழும் குடும்ப தலைவிக்கும் மாத உதவித்தொகை வழங்க உறுப்பினர்கள் கோரியதை தொடர்ந்து அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிட சீரமைப்பு பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள வில்லியனூர் கொம்பியின் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 29,25,000 திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இப்பணிக்கான பூமி பூஜையை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் ராஜா தினேஷ், கால்நடைத்துறை இயக்குனர் மகேஸ்வரி, மருத்துவர் ஆனந்தராமன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, என்ஆர் காங்கிரஸ் ராமநாதன், பாஜக பிரமுகர்கள் முருகன், சிவசங்கர், முரளி, பாலு, குப்புசாமி, பழனி, மல்லிகா, அன்னபூரணி உட்பட ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டு அரசின் அலட்சியத்தால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ள புதிய பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசையும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து அதிமுக சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுகவினர் அனைவருக்கும் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர்.
தொடர்ந்து மக்களுக்கு தொடர்ந்து சிரமத்தை ஏற்படுத்தி வரும் ஆளும் அரசு மற்றும் புதுச்சேரி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் இறுதியாக பேருந்து நிலையம் உள்ளே எடுத்து செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 33 கோடியில் புனரமைக்கப்பட்டு ஒரு சில அதிகார மோதலால் இதுவரை புதிய பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் உள்ளதாகவும், இதனால் மக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். அதனால்தான் பேருந்து நிலையத்தை திறக்க கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாகவும், ஒரு வார காலத்திற்குள் பேருந்து நிலையம் திறக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தற்காலிக பேருந்து நிலையத்தின் முன்பு மறியலில் ஈடுபட்டு பேருந்துகளை உள்ளே அனுமதிக்காமல் போராட்டத்தை நடத்துவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கல்லூரி சாலையில் நீதிமன்றத்துக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா அதை கடந்து செல்வதற்கே அரை மணி நேரம் ஆகும். அது இல்லாமல் கடலூர் சாலையில் இருக்கின்ற ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டது 2 மாதத்துக்கு மேலே ஆகும். அந்த கட்டுமான பணி கூட துவக்கப்படல. ஏன் துவக்கலைன்னா அந்த தற்காலிக பேருந்து நிலையம் இங்கே வந்திருக்கணும். இந்த பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி கட்டி உள்ளாட்சித்துறையிட ஒப்படைச்சு 3 மாதம் ஆகும். 3 மாதமாக இந்த புதுச்சேரி நகராட்சி இதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரல. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீ கடை ஒன்றும் அவசியம் கிடையாது. நீ பஸ்ஸு திறந்து விடுங்க, பஸ் ஸ்டாண்டை திறந்து விடுங்க. இப்போ தற்காலிகமாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் கடையெல்லாம் கிடையாது, மக்கள் போயிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி கடை எப்போவும் கொடுங்க, யார்கிட்ட நீ காசு வாங்கினு எது வேணும் பண்ணுங்க, எது வேணும் டூப்ளிகேட் ஆகணும் கடை கொடுத்துட்டு போங்க. யார் உங்களுக்கு வேண்டியதோ அவங்க கூட கடை கொடுங்க. ஏற்கனவே இன்னும் கூட மொட்டை அடிச்சு போட்டோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கட்டி முடிச்சிட்டீங்க, அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் திறந்து விடுங்க. அரியாங்குப்பம் தேங்காய் திட்டு பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு புருஷோத்தமன் நாயக்கர் வீதி கிழக்கு குறுக்கு வீதியில் 2024-25 ஆண்டு புதுச்சேரி நகராட்சி வளர்ச்சி நிதியின் கீழ் ரூபாய் 4,77,000 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் பள்ளி சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவத்தை மறைத்த தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக இயக்கங்கள் சார்பில் சுதேசி மில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பம் தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் படித்த குழந்தை பாலியல் வன்புணர்வால் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை திட்டமிட்டு மறைத்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், தாளாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி சுதேசி மில் அருகே குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். திராவிட விடுதலைக் கழக லோகு ஐயப்பன், மீனவர் விடுதலை வேங்கைகள் மங்கையர் செல்வன், மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா, மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் கலை ஆர்வத்தை தூண்டும் விதமாக சமஸ்கார் பாரத் அரசு அல்லாத வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி இணைந்து தீபம் டிவி ஒத்துழைப்புடன் 32 மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய இசை நிகழ்ச்சிகளை மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை நடத்த இருப்பதாக தலைமை ஆசிரியர் மாரிமுத்து தெரிவித்துள்ளார். வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி தலைமை ஆசிரியர் மாரிமுத்து நமது செய்தியாளர்களிடம் கூறுகையில், மாணவர்கள் கலை ஆர்வத்தை தூண்டும் விதமாக சமஸ்கார் பாரத் அரசு அல்லாத வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி இணைந்து தீபம் டிவி ஒத்துழைப்புடன் 32 மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய இசை நிகழ்ச்சிகளை மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடத்த இருக்கின்றது. இதில் 26 வாசவி பள்ளி மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். பங்கேற்க உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சமஸ்கார் பாரதி அரசு சாரா தொண்டு நிறுவனம் இந்த கலை இலக்கியத்தை மேம்படுத்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. வாசவி பள்ளி பங்கு பெறுவதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும், இந்நிகழ்ச்சி தீபம் டிவியில் மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நேரலையில் ஒளிபரப்பாகிறது. எனவே அனைவரும் கண்டு களிக்க வேண்டும் என வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி தலைமை ஆசிரியர் மாரிமுத்து கேட்டுக் கொண்டுள்ளார். கண்டமங்கலம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை திருவிழாவினை முன்னிட்டு சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் உள்ள சொக்கம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கரியமாணிக்கம் ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஐயப்ப யோகமும் ஸ்ரீதேவி மஞ்சமாதா மகளிர் ஐயப்ப யோகமும் சேர்ந்து அன்னதானம் வழங்கினர்.
இவ்விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள், அன்னதான கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் ஐயப்ப யோகத்தினர், உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் 45ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. மதகடிப்பட்டு பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் 45ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவிற்கு பள்ளி கல்வி குழு தலைவர் பழனி தலைமை தாங்கினார். புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ரங்கநாதன், துணைத் தலைவர் முருகையன், பொதுச் செயலாளர் ராமசிவராஜன், இணை செயலாளர் டாக்டர் சம்பத், பொருளாளர் டாக்டர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் இளமதி அழகன் வரவேற்றார். கடந்த 2023-2024 கல்வியாண்டில் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 6வது இடம் மற்றும் பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவர் சுபாஷுக்கு லேப்டாப்பும், 488 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பிடித்த மாணவி கயல்விழிக்கு டேப்லெட்டும், 469 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம் பிடித்த மாணவி மாலினிக்கு ஸ்மார்ட் வாட்சும் பரிசாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் மோகன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பள்ளியின் ஆண்டறிக்கை பிரம்மாண்ட துறையில் காணொலி காட்சி வாயிலாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறை தலைவர் டாக்டர் பாலாஜி, புதுச்சேரி பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற உளவியல் துறை தலைவர் பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம், திருபுவனை காவல்துறை சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் ராஜு ஆகியோர் சிறப்புரையாற்றினர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பிரான்சில் வசிக்கும் ரெஜிஸ் சேவையை பாராட்டி அவருக்கு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து பொதுமக்களுக்கு பூச்செடிகள் வழங்கப்பட்டது. பிரான்சில் வசிக்கும் ரெஜிஸ் சேவையை பாராட்டி அவருக்கு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து பொதுமக்களுக்கு செடிகள் மற்றும் துணிப்பைகள் வழங்கப்பட்டது. பிரான்சில் வசிக்கும் ரெஜிஸ் அவர்கள் பல்வேறு சேவைகள் செய்து வருகின்றார். அவர் விழிப்புணர்வுக்காக கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு செடிகள் மற்றும் துணிப்பைகள் வழங்கினார். விழாவில் நண்பர்கள் கலந்து கொண்டனர். கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியை டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரம் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி புதுச்சேரி கண் மருத்துவ சங்கம், இந்தியன் மருத்துவ சங்கம், புதுச்சேரி அனைத்து ரோட்டரி சங்கம் இணைந்து கண்ணீர் அழுத்த நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியை டிஐஜி சத்யசுந்தரம், ஜிஎஸ்டி ஆணையர் மிலிந்த் லாஞ்ச்வர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன், டாக்டர்கள் வனஜா வைத்தியநாதன், தணிகாச்சலம், சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் 2500க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் கண் நீர் அழுத்த பரிசோதனை செய்து கொண்டனர். 40க்கும் மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ரோட்டரி பிரைட் சங்க தலைவர் கோபிநாதன், செயலாளர் அனுப், ஆனந்தன், அமித் குமார், இந்திய மருத்துவ சங்க தலைவர் சுதாகர் உட்பட மருத்துவர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாரதிதாசன் அரசு பெண்கள் கலை கல்லூரியில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சமீப காலமாக சைபர் கிரைம் குற்றங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. அதை தடுக்கும் பொருட்டு புதுவை காவல்துறை சைபர் செல் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அவர்களோடு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி இணைந்து கல்லூரி பள்ளிகளில் சைபர் கிரைம் சம்பந்தமான விழிப்புணர்வு முகாம் தொடர்ந்து நடத்தி வருகிறது. பாரதிதாசன் அரசு பெண்கள் கலை கல்லூரியில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் அவர்கள் கலந்து கொண்டு சைபர் குற்றங்கள் எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது, அதை எவ்வாறெல்லாம் தடுக்கலாம், யாரேனும் சைபர் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இருந்தால் அதை எவ்வாறு தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் போன்ற ஆலோசனைகளை கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் வீரமோகன் தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் பிரசிடென்ட் சண்முகம் முன்னிலை வகித்தார். சைபர் செல் காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி கலந்து கொண்டு இணைய வழி குற்ற சம்பந்தமான தங்களின் தடுப்பு நடவடிக்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியில் இருந்து செயலாளர் சாதிக், பொருளாளர் கண்ணன், திட்ட தலைவர் உதயசங்கர், திட்ட செயலாளர் ஜெயக்குமார், முன்னாள் பிரசிடென்ட்கள் தேவராஜ், ராம் பிரகாஷ், ரோட்டரி கிளப் நண்பர்கள், வழக்கறிஞர் பரிமளம், ஜஸ்டின், லோகநாதன், செந்தில், முருகேஷ், பாபு, சரவணன், சிறுபாலன் மற்றும் பாரதிதாசன் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர்கள் அமுதா, ரத்தி ஆகியவர்கள் பங்கேற்றனர். கல்லூரியில் சைபர் கிரைம் சம்பந்தமான விவரங்களை பகிர்ந்து கொள்ள 6 மாணவிகளுக்கு சைபர் செல் பேட்ச் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாணவிகளுக்கு ரோட்டரி கிளப் மற்றும் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது.
ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்ற நலசங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அங்கன்வாடியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஓய்வு பெற்ற ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை அவர்களுக்கு ஓய்வு பெற்றதற்கான பணிக்கொடையை வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணிக்கொடையை வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாதாக்கோவில் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சம்மேளன தலைவர் ராதாகிருஷ்ணன், ஓய்வு பெற்ற அங்கன்வாடி தலைவி மண்ணாங்கட்டி, டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சட்டசபையை முற்றுகையிட மாதாக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி வந்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து சட்டமன்றம் அருகே தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அங்கேயே அவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். அப்போது கிருஷ்ணவேணி என்கின்ற ஓய்வு பெற்ற ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இதனால் போராட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த காவலர்கள் மற்றும் ஊழியர்கள் துணையோடு அவர் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டார். போராட்டத்தில் கலந்து கொண்ட அங்கன்வாடி ஊழியர் திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் உள்ள சிவில் துறையின் சார்பாக செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் உள்ள சிவில் துறையின் சார்பாக செயற்கை நுண்ணறிவு பற்றிய ஒருநாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்லூரியின் தாளாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் ராஜா, டீன் ராமசாமி, துணை முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி, நிர்வாக அலுவலர் சதானந்தம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துறை தலைவர் சௌமியா தேவி வரவேற்புரை நிகழ்த்தினார். இக்கருத்தரங்கில் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர்கள் வாசுகி, மாலதி மற்றும் ஹெலன் சாந்தி ஆகியோர் பொறியியல் துறைகளில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்திய தாக்கத்தினை பற்றியும் மற்றும் கட்டுமான துறைகளில் அதனுடைய பயன்பாடுகள் பற்றியும் எடுத்துரைத்தனர். இக்கருத்தரங்கில் தமிழ்நாட்டில் உள்ள 25க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு இடையே நடந்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. நிறைவாக கருத்தரங்கின் அமைப்பாளர் தியாகராஜன் நன்றி உரை கூறினார். திண்டிவனம் ஈஸ்வரன் கோவில் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஈஸ்வரன் கோவில் ரோடு முதல் காமாட்சி அம்மன் கோவில் தெரு வரை சிமெண்ட் சாலை இருந்தது. இந்த சாலை பாதாள சாக்கடை திட்டப்பணிகளின் போது முற்றிலுமாக சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அப்பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான ரூபாய் 1,16,00,000 நிதி நகரமன்றத்தில் ஒப்புதலுடன் ஒதுக்கப்பட்டது. அதற்கான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமை தாங்கி அடிக்கல் நாட்டு பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி ஆணையர் குமரன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி, வெற்றிவேல், நகரமன்ற உறுப்பினர்கள் ரம்யா, ராஜா, சரவணன், பாஸ்கர், பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், திமுக நிர்வாகிகள் பரணிதரன், முருகன், காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் முத்துப்பிள்ளைப்பாளையம் பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய மண்டல பூஜை விழா மற்றும் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுச்சேரி மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா தலைமையில் முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 36வது நாள் மண்டல பூஜை விழா மற்றும் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுச்சேரி மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா தலைமையில் சேகர், குமார், ராஜி, வினோத், பிரசாந்த், தாமோதரன் ஆகியோர் முன்னிலையில் முத்துப்பிள்ளைப்பாளையம் ஸ்ரீ பொன்னிமுத்து மாரியம்மன் ஆலய 36வது நாள் மண்டல அபிஷேகம் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், லூர்துசாமி, மேலவை பிரதிநிதி பிரசாந்த், ஜெயபால், தமிழரசன், ஐயப்பன், புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முத்துப்பிள்ளைப்பாளையம் கோவில் நிர்வாகத்தினர், கிராம நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உறவு தென்றல் அமைப்பு சார்பாக மகளிர் தின விழாவை ஒட்டி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. உறவு தென்றல் அமைப்பு சார்பாக வருடம்தோறும் சிறந்த மகளிர்களை தேர்ந்தெடுத்து விருது வழங்கும் விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த வருடம் சிறந்த மகளிருக்கான விருது சுசீலா அம்மாள், கௌசல்யா, சரோஜா பாபு, சரோஜா தேவி ஆகியோர்களை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கும் விழா வைசியால் வீதியில் உள்ள சுசீலா இல்லத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு உறவு தென்றல் அமைப்பாளர் சுமதி தலைமை தாங்கினார்.
டாக்டர் நளினி, முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யானந்தம், நாராயணசாமி மற்றும் உறவு தென்றல் அமைப்பினர் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ராணி குமரனுக்கு சிறந்த மருமகள் விருது வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை கௌசல்யா பிரேம்ராஜ் செய்திருந்தார். கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 2ஆம் நாள் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து உற்சவமூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் ரவிக்குமார், ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர், கிராம மக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.